யாழினிமா, என்னப்பா தூங்கலையா? நான் தூங்குது இருக்கட்டுமா, நீ தூங்கலையாமா? தூக்கம் வரலையே உனக்கு? இல்லப்பா, தூங்க தான் போறேன். நம்ம வீட்டு டிவி வேற ரிப்பேர் ஆயிட்டு. சரி, என்ன செய்ய, நேரம் போகாது உனக்கு இந்த ஊர்ல. வேணா நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தில்லம்மா, வேணா ஆன் பண்ணிக்கா. இப்பதான் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லம்மா, நம்ம இங்க வந்துட்டோம்ல. சரிப்பா, தேங்க்ஸ்பா. பார்த்து எடுத்து பதனமா பயன்படுத்திக்கமா, தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிப்பா. போய் படுக்கமா, நீ கதவு சாத்திக்க. வீட்டுக்குள்ள இடம் போதாது, நான் வெளியில இந்த தென்னையில படுத்துக்கிட்டேமா, நல்ல காத்து வேற வருது, வேப்ப மர காத்து நல்லது தானமா, அங்கே படுத்துக்கிட்டேன். வெளியே கொசு கடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமேப்பா. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கியாச்சுமா, ஒரு கொசு கடியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வெளியில படுத்துக்கிட்டேமா, வேப்ப மர காத்து அடிக்க பத்தி, அதனால கொசு வராது. சரிப்பா. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு. சரி பரவாயில்ல, அப்பா போனை ஆன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னில இருந்து போனை ஆன் பண்ணி வச்சிர வேண்டியதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை தடவை போன் போட்டு பார்த்தாங்களே தெரியலையே, மிஸ்ட் காலுக்கு மேல மிஸ்ட் கால் அடிச்சிருப்பாங்க. அப்பா எவ்வளவு மிஸ்ட் கால் யாரெல்லாம் போட்டுருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வேற போட்டுருக்காரு, எவ்வளவு கால் போட்டுருக்காரு. இவ்வளவு நாள் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து இப்ப ஆன் பண்ணியாச்சு. இனிமேல அவர் கால் பண்ணா எடுக்கவே கூடாது. அரை மணி நேரம் முன்ன வரைக்கும் எத்தனை கால் போட்டாச்சு, ஒரே சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. இனி அவளுக்கு போனே போடக்கூடாது. போன் கையில இருக்க போய் தானே போடணும்னு தோணுச்சு, தூக்கி அங்க தூக்கி போடுவோம். எப்படி ஆரம்பிக்க? தாம் தூம்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பானே, சொல்லாம இருக்க முடியுமா? விடிஞ்ச உடனே கிளம்பணும். அப்போ இப்படின்னு சொன்னாதானே சரி. இப்ப அதிகமா போன் எடுத்த மாதிரி தெரியல, அப்பவும் பேச மாட்டான் போல இருக்கு. நல்லதா போச்சு. மக்களே, என்னமா தூங்கலையா? என்ன முடிச்சிருக்கிய? சவத்தை படுத்த தூக்கமா வருது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் இப்படிதான். ராத்திரி முழுக்க ராமாயணம் தான். இங்க புரண்டு புரண்டு படுப்பேன். அந்தால மணி விடிஞ்சிரும் 4 மணிக்கு, குவாலி குவிரும். அந்தால எழுச்சி முத்து தொளிச்சு காப்பி போடுவேன். இதான் டெய்லி நடக்கு. ஏமா, உடம்பு எதுவும் சரியில்லையோ? ஆஸ்பத்திரிக்கு என்ன போமாமா? உடம்புக்கு என்ன, நல்ல கல்லு குத்தி மாதிரி தான் இருக்கேன். மனசுதான் சரியில்லை. என்னமா? நானும் சொல்லதுக்கு ஒரு விதமும் சம்மதிக்க மாட்டேங்க. பிறகு நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் சொல்லு? எப்படி எனக்கு உறக்க வரும்? அரை வயிற்று கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கணும். இங்க எங்க நிம்மதி இருக்கு? அழாதுங்கம்மா, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடந்துட்டு போகுது. சும்மா இருங்க, பேசாம இருங்க, அழாதீங்க. அப்படி சொல்லிட்டேன். பெத்த மனசு சும்மா இருக்குமா? ஐயா ராசா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஐயா, என்னம்மா இப்படி சொல்லுதியா? சொல்லுங்கம்மா. நாளைக்கு காலையில 5 மணிக்கான மதுரைக்கு போனோம். எதுக்குமா? நம்ம அங்கதானே இருந்தோம், திரும்பி எதுக்கு அங்க போனங்கியா? யாருக்கும் உடம்பு சரியில்லையா, இல்லன்னா கல்யாணம் விசேஷம்? நான் நினைச்சிருந்தா உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போலாம். அப்படி நினைக்கல. கல்யாணமும் இல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லாமலும் இல்ல, எல்லாரும் நல்லதையா இருக்காவோ. நம்ம வீட்டுக்கு 2 தெரு தள்ளிதான் அந்த பொண்ணு வீடு இருக்கா. நல்ல அளவுள்ள புள்ள, அம்சமான புள்ள, உனக்கு ஏத்த புள்ள. அங்க போய் தான் பொண்ணை பார்த்துட்டு உடனே பூ வச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன். பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும்னு சொன்னா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இப்படி எத்தனை நாளா தனி கட்டையா இருப்பேன். நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு போன போயிட்டு சொல்லிட்டேன். விடிஞ்ச உடனே காலையில கிளம்பி வாரோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, சிம்பிளா பூ வச்சுட்டு அப்படியே உறுதி பண்ணிட்டு வந்துருதோன்னு சொன்னா கேளையா? அவர் நான் எப்படி பேசுவேன் அவகிட்ட? நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. உங்க சித்தி புஷ்பா கூட நான் சொல்லல பாத்துக்கா. நம்ம 2 பேரும் தான் போறோம். நீங்க பேசுறது சரியில்லம்மா. இந்த பாரு, கடைசியா என்ன சொல்லுத? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? என்ன விட்டுருங்கம்மா, சொன்னா கேளுங்க. நானா சொல்லுதேன், என்னைக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லுதானோ அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்த்தா போதும். இந்த பாரு, வா இஷ்டத்துக்குலாம் நான் ஆட முடியாது. இவ்வளவு நேரம் அழுது பார்த்தாச்சு, உருண்டு பார்த்தாச்சு. எதுக்கு நீ சம்மதிக்கலன்னு வச்சுக்கியா? நானே என் இஷ்டப்படி போய் பார்த்துட்டு பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துருவேன். பொண்ணு வீட்டுல கேட்டா மாப்பிள்ளை வெளியூருக்கு போயிருக்கான், வேலை விஷயமான்னு சொல்லிடுவேன். பொண்ணுக்கு அம்மையும் அப்பாவும் உன்னை ஏற்கனவே நம்ம ஊர்ல வச்சு பாத்துருக்காங்களா, அதனால மறுபடியும் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அந்த பொண்ணுக்கு உன் போட்டோவை அனுப்பி வச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளை கல்யாணத்தன்னைக்கு தாலி கிட்ட தான் வருவான்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால நீ வந்தாலும் சரிதான், இப்ப வரலனாலும் சரிதான், எனக்கு ஒரு கவலை இல்ல. மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, புடுங்கிதான் எடுக்கணும். உன் கல்யாணத்தை எப்ப நடத்தணும், எங்க நடத்தணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ எந்த விஷயத்தையும் நீ செய்யண்டா. நீ ஒழுங்கா தாலி கட்ட அன்னைக்கு காலையில வந்து சேர்ந்த மட்டும் போதும். அதுக்கு இடையில அந்த ஊரை விட்டு ஓடிச்சே அந்த குடும்பம், அதான் அப்பாவும் மோவலும் யார்கிட்டயாவது நீ பேசணும்னு தெரிஞ்சு அதோட என்ன விட்டுரு. உன் முடிவு உன் கையில தான். வேற வழி இல்ல, இதான் முடிவு. இனிமே போன் அடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இல்ல, இனிமே டெய்லி அடிச்சு பார்க்கணும், எப்ப எடுக்கான்னு பாப்போம். கால் போகுது. இவ்வளவு நாள் அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, இப்பதான் ஆன் பண்ணிருப்பா போல. கால் போகுது எடுப்பான்னு நினைக்கிறேன். என்ன குரட்டையா, எப்படிதான் உறக்க வருது தெரியல. நம்மளுக்கு ஒரு பட்டு உறக்க வர மாட்டேங்குது. பைனியோ பயமா இருக்கு. மைனியோ அரகுங்க. மைனியா, எவ்வளவு நேரம் முழிச்சு கிடப்பியா? படுங்க, ஒன்னும் பயம் இல்ல. நான் ஒண்ணு புரிஞ்சு போச்சு மைனியா. உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு நடமாடி இருக்கு, அதான் என்ன தாக்கிட்டு. உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு பழகி போச்சு, அதான் பேசாம படுத்து உறங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்.
பாப்பமே மக்கள் எல்லாரும். அந்த நான் அப்படியா எனக்கா ஒரு நாள் வர பத்தலாம் இன்னைக்கு வசமா சிக்கிட்டேன். சரியில வார்க்கம்மா நடமாடுதுங்க என்னது நடமாடுது. ஐயோ இந்த கட்டில கொஞ்சம் இங்க வந்து படங்கலாம் பயமா இருக்கும்ல. பாவி மக்கள் நம்மள உறங்க விடப்பட்ட போலக்கம்மா என்னது நடமாடுதா. படுங்க மைனியா நான் தள்ளி படுங்க நான் படுக்கேன். அப்பா மைனியா வாரத்துல படுக்க பயமா இருக்கு. நீங்க உள்ள படுங்க நான் வெளியில படுக்கேன். சரி அப்ப நீங்க தள்ளி வாங்க நான் அங்க படுக்கேன். எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த கரையில மைனி இந்த கரையில மருமக்கமார் 2 பேரு. யார் நடுல வந்து என்ன அடிப்பா பாத்துருவோம். இவ்வளவு நேரம் வீணா வம்பாக்கி விட்டமே. இந்த ஐடியா மட்டும் அப்படியே வந்திருந்தா இந்த நேரத்துல இங்க படுத்திருந்தோம்னா எப்போ கொரட்டை விட்டு 10ஆம் ஜாமத்துக்கு போயிருப்போம். அடியே என்னட்டி கொட்ட கொட்ட முழிச்சு பாத்துட்டு இருக்கா. இனி என்ன முழிப்பு பேசாம தூங்கு. அதான் A+ இருந்து Z+ பாதுகாப்பு உரைக்க உனக்கு இருக்க. சுத்தி சூட பாரு அப்படியே உறங்கு. ஜோலி முடிஞ்சு அமுக டுமுக அமால் டுமால். அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளே அவள் வருவாளே. ரொம்ப பலமா இருக்கே சரியில்லையே. என்ன தர்பூசணி மண்டையா ஆட்ட ரொம்ப ஓவரா இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நாளைக்கு எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். அதான் இன்னைக்கு டான்ஸ் ரிஹர்சல் பார்க்கும். அங்க வச்சு சின்னதா ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. எந்த ஃப்ரெண்டுக்குங்க பர்த்டே நானும் வரலாமா. சிங்கிளா தான் போவோம். மாமன் சும்மா ரைமிங்கா பேசுனேன்டா. நீ சந்தோஷப்படுவில்ல ஜாலியா இருப்பில்ல அதுக்காக தான் அப்படி ரைமிங்கா பேசுனேன். வேற ஒண்ணும் இல்ல முறைக்காத. சங்கர்னு என் ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே நாளைக்கு. புது ஃப்ரெண்டு இப்ப புதுசா கிடைச்சிருக்கான். கரெக்டா 12 மணி ஆக போது மிஸ் பண்ணிட வேண்டியதான். நல்ல வேலை என் பொண்டாட்டி போயிட்டா. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து கேளுமக்கா. எதையும் திங்காம விட்டுறப்படாதுன்னா வாய் வயிறுமா இருக்க பிள்ளை ஆசைப்பட்டு திங்காம எந்த பண்டத்தையும் விட்டுறப்படாது. ஆசைப்பட்டதை நிறைவேற்றதுக்கு தான் நான் இருக்கமாக்கா. ஏமா நான் ஆசைப்படுறது பண்டம் இல்லம்மா பண்டம் நம்ம வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இந்த நேரத்துல. ஏடி என்ன மக்கா யோசிக்க என்ன பண்ண வேணும்னு சொல்லு. ஏமா எதுவா இருந்தாலும் செஞ்சிருவியா நான் கேட்டா. ஆமா மக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எதுனாலும் தருவேன். ஆசைப்பட்டத கூடிய சீக்கிரத்துல கேட்கமா நீ கவலைப்படாத. இப்போதைக்கு எனக்கு ஒரு சில்லுன்னு பாதாம் பால் மட்டும் போதுமா அதான் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. இவ்வளவுதானே மர்மல நல்ல சில்லுன்னு என் மவளுக்கு ஒரு பாதாம் பால் போட்டு கொண்டு ஓடியா. நிறைய பாதாம் பருப்பு போடு என்ன நடக்கதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமே என் ஆசை நிறைவேறும் போல இருக்கு. எப்படியும் வீடு என் பேருக்கு வந்துரும். ஏதோ இருக்கு போட்டுட்டு வந்துட்டியே குடிக்கணுமே சவத்த வம்பா போமே வீணாக்க கூடாது அப்படின்னு குடிக்கணும்னு குடிச்சிட்டு கிடக்கேன். ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்கா ஏதோ பாசம் இருக்க மாதிரி. சரி இவளை சும்மா விடப்படாது. என்னடி என் மூஞ்சில என்ன எழுதி விட்டி இருக்கு. காலை புடி காலை நீட்டி வச்சிருக்கோம்ல கால் ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருது. கால் வலிக்க மாதிரி இருக்கு காலை அமுக்கி விடு. சரிங்க அண்ணி. இந்த பாரு நான் காலை எப்ப நீட்டனோ அப்பலாம் வந்து கால் அமுக்கி விடணும். என்ன கால் வலிக்குன்னு அர்த்தம். நான் இனிமேலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீ நான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எதனாலும். ஏமக்கா இந்த நாளைக்கு ஆஸ்பத்திரி போக மாட்டி. ஏமா உனக்கு சுகர் பிபி எல்லாம் அதிகப்பட்டு கிடக்கும். அட இவள எனக்கு சுகர் பிபி எல்லாம் நல்ல சரியாயிட்டி. நீ மாசமா இருக்கத கேட்டோன்னே பரவியா இருக்குமா ஆஸ்பத்திரிக்கு. அட பைத்தியக்காரி உனக்கு தான் டி. நான் நல்லதனமா இருக்கேன் எனக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு. அட கூறு கட்டவள மாசம் இருக்கலட்டி போய் ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை மருந்துலாம் தருவாவல்ல டாக்டர் அதெல்லாம் வாங்கிட்டு வராண்ட பாட்டி. அதெல்லாம் இப்ப போக வேண்டாம். அது நீ வேண்டாமா. அது வெயிலான வெயில ஒன்னையும் கூட்டிட்டு போனான்னு வச்சுக்க சுகர் பிரஷர்ல கூடுனது குறைஞ்சது கூடிரும். அதுக்கு என்ன திட்டி நான் தானே வரணும். வேற யாரை கூட்டு போவேன். என் புருஷனை கூட்டு போறமா அவர் தான் அதுக்கு சரியான ஆளு. அவரை கூட்டு போனோம்னா கடைகள் எல்லாம் ஓடி எடுத்து ஜூஸ் காப்பி கீப்பி எல்லாம் வாங்கி தர வரலாமா. ஒன்ன கூட்டு போனா கடைசியில் நான் தான் ஓடி எடுத்து உனக்கு வாங்கி தரணும். மெதுவா போலாமா இப்ப என்ன அவசரம் உனக்கு. எடி உனக்கு கால ஒழுங்கு அமுக்க தெரியாதடி. என்ன மாதிரி வலி வலிக்க மச்சை உன் மேல கோவப்பட்டல எல்லாரும் ஏன் மேல கோவப்படுதாவோ. எப்பா கமெண்ட்ல என்ன பட்டு கிளிக்கிளின்னு கிளிக்காவோ. கால அமுக்குனது போதும் எந்திரி. என்னடி முழிச்சு நின்னுட்டு இருக்கா போ. அத போன் சொல்லியாச்சுல போய் உறங்கு. நீ நிலவரி படுத்து தூங்கு நான் தண்ணி குடிச்சு வரேனே. அடியே சில்வண்டு யார கூப்பிட்டீங்க. ஒன்னதான் கூப்பிட்டேன் சில்வண்டு. என்ன ரொம்ப ஓவரா துள்ளிட்டு தெரியுது. ஏகப்பட்ட பேர் உன் பின்னால இருக்காவோன்னு உனக்கு நினைப்பு. கமெண்ட்ல பார்த்தம் டி எல்லாரும் உன்ன பாவம் பாவம் பாவம்ட்டு இருக்காவோ. அப்படி என்ன பாவம் நீ என்ன டி இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். வாயை திறக்க மாட்டியோ. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க இல்லனா கல்கோனா முட்டாய் வச்சிருக்கியா. பாருங்க பேசாம நான் நின்னுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதீங்க. உங்ககிட்ட நாங்க சண்டைக்கு வரோம். ஏன்னா எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பத்தியா உங்ககிட்ட சண்டைக்கு வரோம். அப்படிதான் வருவேன் சண்டைக்கு. என்ன செய்வ பாருங்க நீ உங்களுக்கு மரியாதை தாரணை இல்லையோ. இப்ப நீங்க